பேர் ஆவேன்னு சொல்றீங்க. நிச்சயமா செய்வாங்க. நீங்க காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புதிய நாளை கத்தர் கொடுத்துருக்காரு. இட்ஸ் a brand new day பைபிள் சொல்லுது. புது கிருபை, புதிய நாள். நீங்க எந்திரிக்கும் போதே இன்னைக்கு யார் மூஞ்சில முடிப்பேன், யார் வருவா, கடன்காரன் தட்டிடுவானா, போற காரியம் வாய்க்காதா, வாய்க்குமா, அப்படியே நீங்க எந்திரிச்சீங்கனாலே முடிஞ்சிருச்சு. எந்திரிக்கும் போது நிச்சயம் செய்வார். அதை காட்ட இன்னொன்னு சொல்ற பாருங்க, எனக்கு செய்யாம இயேசு யாருக்கு செய்வார்? புரிஞ்சுதா? பைபிள் நிச்சயமாய் முடியும். ஷுவர்லி ஷுவர்லி பக்கத்துல சொல்லு, நிச்சயம் முடிக்குவாரு, நிச்சயம் செய்வாரு, நிச்சயம் எனக்கு குழந்தை தருவாரு, நிச்சயம் வீட்டை கட்டி முடிப்பேன், நிச்சயம் எனக்கு அந்த லேண்டு சக்சஸ் ஆகும், நிச்சயமா அந்த கடனை நான் கட்டி முடிப்பேன், நிச்சயம் எனக்கு வெளிநாட்டுக்கான விசா வரும், நிச்சயம் நான் வெளியே போவேன், நிச்சயம் மேன்மையை கத்தனை கொடுப்பார், நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயமா 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 எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? எனக்கு எனக்கு இப்படி கையெழுதி சொல்லுங்க. இன்னைக்கு செய்வார், இப்போ செய்வார், இன்னைக்கு செய்வார்.